மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் தரம் 1 மாணவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எனது இனிய வணக்கம். இன்றைக்கு நாங்கள் தரம் 1க்கான சுற்றாடல் பாடத்தின் தொடர்ச்சியான பயிற்சிகள் பார்ப்போம். நாங்கள் ஏற்கனவே போன வகுப்புகளில் சுற்றாடல் பாடம் உங்களுடைய பாடத்திட்டம் தொடர்பாக ஒவ்வொரு அலகுகள் படிச்சிருக்கிறோம். அந்த அலகுகளோட தொடர்புடைய நிறைய பயிற்சிகள் செய்திருக்கிறோம். ஒவ்வொரு பயிற்சியையும் நாங்கள் மீட்டலாக செய்யும் பொழுது அதனுடைய வினாக்களுக்குரிய சரியான விடைகளையும் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல் இன்றைக்கும் நாங்கள் ஏற்கனவே படித்த அலகுகளுடைய தொடர்புடைய பயிற்சிகளை செய்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், முதலாவதாக நாங்கள் சுற்றாடலில் நாமும் பாடசாலையும் படிச்சிருக்கிறோம். அதில் பாருங்கள், பாடசாலையில் கடைப்பிடிக்க வேண்டிய நல்ல பழக்கங்கள் நாமும் பாடசாலையும் என்ற அலகுல படிச்சிருக்கிறோம். அதில் முதலாவதாக முக்கியமானது என்ன? அதிபர் ஆசிரியரை கனம் பண்ண வேண்டும். நாங்கள் எங்களை கற்பிக்கின்ற ஆசிரியரையும் எங்களுடைய பாடசாலைக்கு தலைவராக பொறுப்பாக இருக்கிற அதிபருக்கும் கனம் பண்ணுறதுண்டா என்ன? மரியாதை செலுத்துறது. அது மிக முக்கியமான ஒன்று. அதே மாதிரி பிற மாணவர்களுடன் பகிர்ந்து உண்ண வேண்டும். அது நாங்கள் நண்பர்களோடு ஒற்றுமையை இருப்பதை வெளிப்படுத்தும். அடுத்தது என்ன செய்வோம்? பிறருக்கு தெரியாதவற்றை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆசிரியர் பாடம் சொல்லி தருவதை போல உங்களுடைய நண்பர்கள் பிற மாணவர்களுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவற்றை சொல்லிக் கொடுக்கலாம். பிற மாணவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். உங்களுடைய நண்பருக்கு மட்டுமல்லாமல் உங்களோடு கல்வி பயின்ற உங்களோடு படிக்கின்ற எல்லா சக மாணவருக்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும். சண்டை செய்தல் கூடாது. இது சாதாரணமாக நாங்கள் ஒரு பாடசாலையில் கடைப்பிடிக்கக்கூடிய அடிப்படையான நல்ல பழக்கங்கள். அதில் முக்கியமானதான் என்ன? அதிபர் ஆசிரியருக்கு கனம் பண்ண வேண்டும். சரியா? பிற மாணவர்களோடு பகிர்ந்து உண்ண வேண்டும். ஒற்றுமையாக இருக்க வேண்டும். பிறருக்கு தெரியாதவற்றை சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிற மாணவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அன்பாகவும் இருத்தல் வேண்டும். இப்படி நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கும் உதவிகள் கிடைக்கும், மகிழ்ச்சி ஏற்படும். அடுத்ததாக பார்ப்போம், ஒரு தொடர்பு படுத்துறது. இங்கே சில படங்கள் இருக்கு. மற்ற பக்கம் பாருங்க, விளையாட்டு மைதானம், பாடசாலை, நூலகம், வகுப்பறை இருக்கு. இங்கே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? சரியானவற்றை தொடர்பு படுத்துவோம். இப்போ முதலாவதாக இருக்கிறது என்னவா இருக்கும்? பாருங்க, ஸ்கூல் இருக்கு, பாடசாலை, அதற்கு முன்னுக்கு மாணவர்கள் சிறுவர்கள் விளையாடுகிறார்கள். அப்ப இது என்னவா இருக்கும்? பாடசாலை. இங்க பாருங்க, பாடசாலை இங்க காட்டப்படுது. இரண்டாவதா இருப்பது பாருங்க, ஒரு வகுப்பறை, மாணவர்கள் இருக்கிறார்கள், அவங்களுடைய ஆக்கங்கள் எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. வகுப்பறை. மூன்றாவதா இருப்பது தான் என்ன பாருங்க, மாணவர்கள் எல்லாம் விளையாடுகிறார்கள். என்னவா இருக்கும்? விளையாட்டு மைதானம். நான்காவது இருப்பதை பாருங்க, நிறைய புத்தகங்கள் இருக்கு, மாணவர்கள் எல்லாம் எடுத்து வாசிக்கின்றார்கள். இது நூலகம். நிறைய புத்தகங்கள் இருக்கிற இடம்தான் நூலகம். நூலகம் பாடசாலையில் முக்கியமான ஒரு இடமா இருக்கு. நாங்களும் பாடசாலையில் இருக்கிற நூலகத்தை பயன்படுத்துறது மிகவும் முக்கியம். நூல்களை வாசிக்கிறது எங்களுடைய வாசிப்பு திறனை அதிகரிப்பதோடு எங்களுடைய அறிவு திறனையும் அதிகரிக்கும். நிறைய விடயங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கும். அப்ப நாங்க இங்க விளையாட்டு மைதானம் பார்க்கிறோம், பாடசாலை, நூலகம், வகுப்பறை பார்த்திருக்கிறோம். அடுத்ததா பார்ப்போம், சரியான படத்தை என்ன செய்ய போறோம்? இனங்காண்போம்.
இங்க முதலாவது இருக்கு கரும்பலகை, இரண்டாவதா மாணவர் மேசை, மூன்றாவதா குப்பை கூடை, புத்தகம், பென்சில். அதற்குரிய படங்களும் இங்கால தரப்பட்டிருக்கு. அதில் சரியானதை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். சரியான படத்தை இனங்காண்போம். முதலாவதா என்ன இருக்கு? கரும்பலகை. கரும்பலகை இங்கே எதுவா இருக்கும்? இந்த இரண்டாவதா இருப்பது கரும்பலகை. அடுத்தது பாருங்க, மாணவர் மேசை. மாணவர் மேசை எது? முதலாவதா இருக்கும் இந்த படம் தான் மாணவர் மேசை. அடுத்தது பாருங்க, குப்பை கூடை. இதுல எது குப்பை கூடை? மூன்றாவதா இருப்பது. புத்தகம். இதுல எது புத்தகம்? இங்க முதலாவதா இருப்பது தான் புத்தகம். அடுத்தது பாருங்க, பென்சில். இதுல பென்சில் எது? இதுதான் பென்சில். இப்போ இது நாங்கள் சாதாரணமாக எங்களுடைய பாடசாலை அல்லது வகுப்பறையில் நாங்கள் காணக்கூடிய பொருட்கள். அதை விட வேறு என்னென்ன பொருட்கள் பாருங்க? பாடசாலை சப்பாத்து காலணி, சோக் வெண்கட்டி, மாணவர் மேசை, ஆசிரியர் மேசை, பாடசாலை சீருடை, தும்புத்தடி, கரும்பலகை, பாடசாலை டை கழுத்துப்பட்டி. ஆகவே இங்கே நாங்கள் பாடசாலையோட தொடர்புடைய பொருட்களை தான் அவதானிக்கின்றோம். அடுத்தது பார்ப்போம், நல்ல பழக்கங்கள். சாதாரணமாக நாங்கள் செய்யக்கூடிய நல்ல பழக்கங்கள். மதிப்பளித்தல், அதுதான் ஆசிரியரை கனம் பண்ணுதல்னு பார்த்தோம். அதை விட எங்களை விட பெரியவர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும். ஒற்றுமையாக இருத்தல், குடும்பத்துடனும் சரி அயலவர்கள் பாடசாலை நண்பர்கள் சக மாணவர்களோடு ஒற்றுமையாக இருப்பது. பகிர்ந்து உண்பது, ஒற்றுமையை வெளிப்படுத்தும். பிற மாணவர்கள் நண்பர்களோட அயலவர்களோட பகிர்ந்து உண்ணுதல் ஒற்றுமையை வெளிப்படுத்தும். உதவி செய்தல், பிறருக்கு உதவி செய்தது. பாடசாலையிலும் சரி உங்களுடைய நண்பர்களுக்கும் சரி உதவி செய்வது ஒரு நல்ல பழக்கம். இது சாதாரணமாக பொதுவாக நாங்கள் சொல்லலாம். மதிப்பளித்தல், ஒற்றுமையாக இருத்தல், பகிர்ந்து உண்ணுதல், உதவி செய்தல், இது எல்லாம் நல்ல பழக்கங்கள். அதை விட பாருங்க, சில வினாக்கள் இங்கே தரப்பட்டிருக்கு, விடைகளும் இருக்கு. நாங்கள் வினாக்களுக்குரிய விடைகளை பார்ப்போம். பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுவோம். முதலாவதாக என்ன? நாம் உண்ணும் 3 உணவு வேளைகளும் என்ன? நாம் என்னென்ன வேளைகள் உணவு உண்ணுவோம்? பிரதான உணவு வேளைகள் காலை, மதியம், இரவு. இந்த 3 பிரதான உணவு வேளைகளாக இருக்கு. ஒவ்வொரு உணவு வேளைக்கும் ஒவ்வொரு உணவுகளாக நாங்கள் பிரித்து உண்ணுறோம். அதில் காலை, மதியம், இரவு. மதியம் பிரதான உணவு வேளையாக இருக்கும். மதியம்தான் நாங்கள் சோறும் கறியும் உண்கின்றோம். அதில் தான் முக்கியமான சத்துக்கள் அனைத்து ஊட்டச்சத்துக்கள் நிறைந்ததை நாங்கள் சேர்த்து உண்ணுகிறோம். இரண்டாவது என்ன? நாம் உண்ண வேண்டிய காலை உணவுகள். இப்போ நாங்கள் பார்ப்போம், காலை, மதியம், இரவு தனித்தனியாக என்னென்ன உணவு வகைகளை உண்ணலாம். பாருங்க, இட்லி, தோசை, அப்பம் போன்ற உணவுகளை நாங்கள் காலையில் உட்கொள்ளலாம். நாம் உண்ண வேண்டிய மதிய உணவுகள், மதிய வேளை பிரதான உணவு வேளையாக இருப்பதா? மதிய உணவு வேளையில் என்ன உண்போம்? சோறு, கறி வகை, மீன், இறைச்சி, கடல் உணவு வகை, மரக்கறி ஏதாவது உண்போம். அதை விட கீரை வகைகள், காய்கறிகள் உண்ண வேண்டும். மதிய வேளையில் கட்டாயமாக இந்த உணவுகள் இருக்க வேண்டும். முட்டை, மீன், இறைச்சி இவற்றை பருப்பு வகைகள் எல்லாம் நாங்கள் சேர்த்து உண்ண வேண்டும். அப்படி உண்ணும்போது அனைத்து ஊட்டச்சத்தும் எங்களுக்கு இந்த மதிய வேளை உணவில் கிடைக்கும். சோறு, கறி வகை, கீரை வகை, காய்கறிகள் உண்போம். அதன் பின் பழங்கள் உண்ணலாம்.
அடுத்ததா இரவு உணவு வேளை. இரவு என்ன உண்போம்? பிட்டு, இடியப்பம், நூடுல்ஸ் போன்ற உணவுகளை நாங்கள் இரவு உணவு வேளையெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். அதை விட நாம் உண்ண வேண்டிய கீரை வகைகள் அவை. சாதாரணமாக நாங்கள் என்ன கீரை வகைகளை உண்ண வேணும்? அகத்திக்கீரை, வல்லாரை, பொன்னாங்கானி, முருங்கை இலை, இதையெல்லாம் கீரை வகைக்குள்ள அடங்கும். கீரை வகைகள் இரும்புச்சத்து நிறைந்ததாக இருக்கும். ஆகவே கட்டாயமாக எங்களுடைய பிரதான உணவு வேளையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கீரை வகைகளை சேர்த்துக்கொள்ள வேண்டும். சேர்த்துக்கொள்வது அவசியம். குறிப்பாக பாடசாலை மாணவர்கள் இதை உட்கொள்ள வேணும். ஊட்டச்சத்துக்கள் அதிகமுள்ள உணவுகள் அவை. பாருங்க, கீரை வகைகள், அதுதான் இரும்புச்சத்து அதிகமாக இருக்குன்னு படிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பிரதான உணவு வேளையில் கொள்வது நல்லது. பழங்கள், பழங்களில் கனியுப்புக்கள், விட்டமின்கள் நிறைய இருக்குது. பால் ஒரு நிறைய உணவுன்னு சொல்கிறோம். பால்லையும் நிறைய ஊட்டச்சத்து இருக்குது. முட்டை, இறைச்சி வகை, புரத உணவுகள், பருப்பு வகை, தானியங்கள் எல்லாம் புரத உணவுகள் அதிகமாக இருக்குது. அவை இந்த ஊட்டச்சத்துக்கள் நாங்கள் அதிகமாக உட்கொள்வதால் எங்களோட உடல் நலமாகவும் ஊட்டச்சத்து நிறைந்ததாகவும் இருக்கும். அவை இங்கே கீரை வகை, பழங்கள், பால், முட்டை, இறைச்சி எல்லாம் நாங்கள் அதிகமாக உணவு வேளையோடு சேர்த்துக்கொள்ள வேணும். இப்போ பார்ப்போம், அடுத்ததாக சில கேள்விகளும் விடைகளும் இருக்குது. இதில் சரியானது தெரிவு செய்வோம். பாருங்க, சரியான விடையின் கீழ் கோடிடுவோம். முதலாவது, காற்றினால் ஏற்படும் தீங்கு எது? காற்றினால நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குது. அதிகமான காற்று ஏற்பட்டால் அங்கே என்ன நடக்கும்? புயல் ஏற்படும் போதும் உங்களுக்கு பாதிப்பு வரும். கூரைக்கு சேதம் ஏற்படல், இலைகள் அசைதல். இதில் எது எங்களுக்கு தீங்காமையும்? கூரைக்கு சேதம் ஏற்படல் தான் தீங்காக இருக்கும். மற்றபடி மரங்கள் வளர்வதற்கும் நாங்கள் சுவாசிப்பதற்கும் காற்று அவசியம், அது நன்மையாக அமையும். இங்கே கூரைக்கு சேதம் ஏற்படுதல் தான் ஒரு தீங்காக இருக்குது. அடுத்தது பாருங்க, நீண்ட நாட்களாக மழை பெய்யாவிட்டால் யாது நிகழும்? மரங்கள் செழித்து வளரும், வறட்சி ஏற்படும். மழை முக்கியமான ஒன்று. மழை இல்லாவிட்டால் வெயில் அதிகமாக, வெப்பம், சூடு அதிகமாக இருக்கும். அதனால் நிறைய நோய்கள் ஏற்படும். மரங்கள், மிருகங்கள் பாதிக்கப்படும். அது வறட்சியை கொண்டு வரும். ஆகவே நீண்ட நாட்களாக மழை பெய்யாவிட்டால் என்ன நடக்கும்? வறட்சி ஏற்படும், தண்ணீர் இல்லாமல் போகும். இடி மின்னல் வேளையில் யாது செய்தல் கூடாது? என்ன செய்யக்கூடாது? மரங்களின் கீழ் நிற்றல், வீட்டில் இருத்தல். என்ன செய்யக்கூடாது? நாங்கள் மரங்களின் கீழ் நிற்க கூடாது. அங்கே இடி மின்னல் தாக்கம் ஏற்படும். வீடுகளில் அல்லது பாதுகாப்பான வேறு கட்டடங்களில் நாங்கள் இருக்கலாம். மரங்களின் கீழே மின்னல் தாக்கம் ஏற்படும். அதனால் நாங்கள் அதன் கீழ் நிற்க கூடாது. ஆகவே கூரைக்கு சேதம் ஏற்பட்ட காற்றின் மூலம் எங்களுக்கு ஏற்படுற ஒரு தீங்காக இருக்கும். நாட்களாக மழை பெய்யாவிட்டால் வறட்சி ஏற்படும். இடி மின்னல் வேளையில் நாங்கள் மரத்தின் கீழ் நிற்கக்கூடாது. அடுத்தது பாருங்க, காற்றினால இயங்கும் இசைக்கருவி என்ன? இசைக்கருவிகள் ஒவ்வொரு விதமானதாக இருக்கும். தோலினால் உருவானது, தோலினால் இயங்கும், காற்றினால் இயங்கும், இப்படி நிறைய இருக்குது. அதில் புல்லாங்குழல், வயலின் இலைகளினால் இயங்குவது. இதில் எது காற்றினால் இயங்குவது? காற்று பயன்படுத்தப்படுவது எது? புல்லாங்குழல், நாதஸ்வரம், இப்படியான இசைக்கருவிகளுக்கு காற்று பயன்படும். வயலில் எது உபயோகிக்கும்? இலைகள் என்று சொல்லுவோம். இலைகளின் மூலம் சத்தம் கேட்கும். இங்கே புல்லாங்குழலில் காற்றின் மூலம்தான் சத்தம் வரும். அதனால் இதை காற்றினால் இயங்கும் இசைக்கருவின்னு சொல்கிறோம். மழையிலிருந்து நம்மை பாதுகாக்க நாம் பயன்படுத்தும் பொருள் என்ன?
தொப்பி, குடை. மழையிலிருந்து பாதுகாப்பது என்னவா இருக்கும்? குடை. வெப்பத்திலிருந்தும் நாங்கள் தொப்பியையும் குடையையும் பாதுகாக்க பயன்படுத்தலாம். இங்கே மழைக்கு பொருத்தமானதா குடை அமையும். மழை பெய்வதனால் ஏற்படும் நன்மை. வறட்சி ஏற்படும், பயிர்கள் செழித்து வளரும். இங்கே மழை சாதாரணமாக பெய்வதால் என்ன நடக்கும்? வறட்சி வராது. மழை பெய்யாவிட்டால்தான் வெப்பம் அதிகரிக்கும், வறட்சி ஏற்படும். மழை பெய்தால் பயிர்கள் செழித்து வளரும், அனைத்து மரங்களும் செழித்து காணப்படும். சரி, அப்போ இங்கே காற்றினால் இயங்குகிற இசைக்கருவியாக நாங்கள் புல்லாங்குழலை பார்க்குறோம். மழையிலிருந்து நம்மை பாதுகாக்க குடையை பயன்படுத்துகிறோம். மழை பெய்வதனால் பயிர்கள் நன்கு செழித்து வளரும், வறட்சி ஏற்படாது. இப்போ நாங்கள் இங்கே திரும்ப ஒரு தடவை பார்ப்போம். இங்கே காற்று, நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்று படிக்கிறோம். ஒவ்வொன்றும் இயற்கை அம்சங்களாக இருக்குது. ஒவ்வொரு இயற்கை அம்சமும் எங்களுக்கு சில வேளைகளில் நன்மைகளை தரலாம், சில வேளைகளில் தீமைகளையும் தரலாம். அவற்றில் ஒன்றுதான் இந்த காற்று. காற்று மிக முக்கியமான ஒன்று. மனிதர்கள் சுவாசிப்பதற்கு, உயிர் வாழ்வதற்கு அவசியம். மரங்கள் செடிகள் வளர்வதற்கும் சுவாசிப்பதற்கும் காற்று அவசியம். மிருகங்கள், பறவைகள் சுவாசிப்பதற்கு, வளர்வதற்கும் காற்று அவசியம். ஆகவே காற்று மிக முக்கியமான ஒன்று. அந்த காற்று அதிகமாக வந்தால், அதாவது புயல் போன்று ஏற்பட்டால் எங்களுக்கு தீங்கை விளைவிக்கும். சாதாரணமாக இருப்பின் நன்மையை தரும். அப்படி காற்றால் நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய தீமை ஒன்றுதான் இந்த கூரைக்கு சேதம் ஏற்பட. அப்படி என்றால் எங்களுடைய வீடுகளில் இருக்க பொருட்கள், ஏனைய மரங்கள் முறிதல் போன்ற தீமையான, எங்களுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். இலைகள் அசைதல் சாதாரணமான ஒன்று. ஆகவே கூரைக்கு சேதம் ஏற்படுதல் தான் காற்றினால எங்களுக்கு ஏற்படக்கூடிய தீங்கு. அதனால் அதுதான் சரியானது. அதே போல தண்ணீர், மழை. தண்ணீர் எதன் மூலம் கிடைக்கும்? மழை மூலம் கிடைக்கும். கிணறு, ஆறுகள், குளங்கள், கடல் போன்ற இடங்களில் இருந்து தண்ணீரை பெறுகிறோம். அதில் நல்ல தண்ணீரும் இருக்கிறது, உப்பு நீரும் இருக்குது. இரண்டுமே எங்களுக்கு தேவையானதாக இருக்குது. மழை நீர் நன்னீராக இருக்குது. மழை நீர் அதிகமானால் எங்களுக்கு பாதிப்பை, தீங்கை விளைவிக்கும். மழை நீர் இல்லாவிட்டாலும் எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். மழை நீர் இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? வறட்சி ஏற்படும். அதுதான் மழை நீண்ட நாட்களாக பெய்யாவிட்டால் வெப்பம் அதிகரிக்கும். வெப்பம் அதிகரித்தால் வெப்பம் அதிகரித்து வறட்சி ஏற்படும். நிலங்கள் வெடித்து மரம், செடி, கொடிகள் எல்லாம் வாடி வறட்சியை ஏற்படுத்தும். நோய்களும் ஏற்படும். ஆகவே மழை அவசியமான ஒன்று. மழை நன்கு பெய்தால் மரங்கள், செடிகள் செழித்து வளர்ந்து அழகாக இருக்கும். பூக்கள் எல்லாம் பூத்தும் குலுங்கும். அதே மாதிரி இன்னொரு இயற்கை அம்சம் இடி மின்னல். மழை நேரங்கள் அதிகமாக இருக்கும். இடி மின்னல் சாதாரணமாக மழை நேரங்கள் இருக்கும் பொழுது ஆபத்து இல்லை. அதிகமாக இருக்கும் பொழுது நாங்கள் பாதுகாப்பான இடங்களுக்குத்தான் செல்ல வேண்டும். வீடுகள், இணைய கட்டடங்கள், பெரிய கட்டடங்களில் நாங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மரங்களுக்கு கீழே நிற்றதை தவிர்க்க வேண்டும். மரங்கள் அல்லது பொதுவான பொது வெளிகளில் நிற்றல் கூடாது. அது மின்னல் தாக்கம் நேரடியாக எங்கள் மேல் மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடிய இடங்களாக இருக்கும். ஆகவே மரத்துக்கு மின்னல் வேளையில் நாங்கள் நிற்கக்கூடாது. அடுத்ததாக பார்த்தோம் காற்று. இந்த காற்றினால் சில இசைக்கருவிகளை நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதில் ஒன்று தான் புல்லாங்குழல். இன்னொரு உதாரணம் நாதஸ்வரம். இப்படி காற்றினால் உதாரணமாக பார்க்கலாம். வயலின் இலைகளினால், வயலின், கிட்டார், வீணை போன்றெல்லாம் இலை நரம்புகள் என்று சொல்லுவோம். தோலின் மூலம் மேளம், தவில் போன்ற இசைக்கருவி தோலினால் இயங்குறது பார்க்குறோம். இப்போ இங்கே காற்றினால் இயங்கப்படுறது புல்லாங்குழலாக எடுக்கலாம்.
மழையிலிருந்து எங்களை பாதுகாக்க குடையை பயன்படுத்துகிறோம். மழை மேலங்கி குடை போன்றவற்றை பயன்படுத்துகிறோம். மழை பெய்வதனால் பயிர்கள் செழித்து வளரும் என்று படிக்கிறோம். அவை இயற்கை அம்சங்கள் எப்பொழுதும் எங்களுக்கு ஒரே மாதிரியான செயற்பாடுகள் செய்யாது. சில காலங்களில் அதிகமாகவும் சில காலங்களில் சாதாரணமாகவும் இருக்கும். புயல், வெள்ளப்பெருக்கு, சூறாவளி, வெப்பம் அதிகரித்தல், இப்படி நிறைய இருக்குது. சுனாமி ஏற்படுதல், இப்படியான இயற்கை அனர்த்தங்களும் ஏற்படும். அதற்கு ஏற்றாற்போல் நாங்கள் இயற்கையை பாதுகாக்கவும் வேணும், இயற்கையோடு ஒன்றித்து வாழவும் வேணும். இயற்கையை மரம் செடி கொடிகளை அழிக்கக்கூடாது. பாரிய மரங்கள் காடுகளை வெட்டுவதை தவிர்க்க வேண்டும். அப்படி வெட்டுவதை தவிர்த்தால் மழை வீழ்ச்சி ஏற்பட்டு செழித்து வளரும். இல்லாவிட்டால் மண் சரிவு ஏற்படும், வறட்சிகள் ஏற்படும், சுனாமி ஏற்படும். இப்போ நாங்கள் இயற்கை அனர்த்தங்களுக்கு இடம் கொடுக்காமல் இயற்கையை பாதுகாக்கிறதுக்குரிய வழிமுறைகள் செய்ய வேணும். அவை நாங்கள் எங்களுடைய இயற்கையை பாதுகாத்தால் இயற்கை எங்களையும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். இயற்கைக்கு நன்மை செய்யும் பொழுது எங்களுக்கும் நன்மை கிடைக்கும். தீங்கு விளைவித்தால் அதனுடைய விளைவாக எங்களுக்கும் தீங்கு தான் ஏற்படும். அவை நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ வேண்டும். அவை இன்றைக்கு நாங்கள் சுற்றாடல் பாடத்தில் நாங்கள் ஒவ்வொரு அழகாக படிச்சிருக்கிறோம். அதன் ஒவ்வொரு அழகுக்கு ஏற்ப நாங்கள் ஒவ்வொரு பயிற்சிகள் செய்து வந்திருக்கிறோம். சுற்றாடலில் நாங்கள் சூழல் தொடர்பான அனைத்து விடயங்களையும் படிக்கிறோம். எங்களை சுற்றியுள்ள அனைத்தையும் தான் நாங்கள் சூழல்னு சொல்கிறோம். அந்த சூழல் தொடர்பாக நாங்கள் என்னென்ன அவதானிக்கின்றோமோ அதுதான் சுற்றாடல் பாடத்தில் படிக்கிறோம். சூழலில் நாங்கள் பார்க்குற முக்கியமான ஒன்று என்ன? மனிதர்கள். நாங்கள் சூழலில் வெளியில் போகும்போது என்ன பார்க்குறோம்? நிலம், ஆகாயம், வெப்பம், குளிர், மழை, இப்படி நிறைய விடயங்களை அவதானிக்கிறோம். அதை விட காற்று, குளம், ஆறுகள், மண், கல், இப்படி கடல்கள், இப்படி நிறைய விடயங்களையும் பார்க்குறோம். அதில் இயற்கை அம்சம், செயற்கை அம்சமாகவும் நாங்கள் பிரித்து பார்க்கலாம். மனிதனால் உருவாக்கப்பட்டது எல்லாத்தையும் நாங்கள் செயற்கைன்னு சொல்கிறோம். இயற்கையாக கடவுளாக உருவாக்கப்பட்டது, இயற்கையாக படைக்கப்பட்டது எல்லாம் இயற்கைன்னு சொல்கிறோம். உதாரணமாக சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாமே இயற்கையானதாக இருக்கும். காற்று, வெப்பம், தண்ணீர், மரங்கள், செடிகள் எல்லாம் இயற்கையானதாக இருக்கும். அதே மாதிரி மின் விளக்குகள், வான வேடிக்கைகள், இப்படியான சில விடயங்களை நாங்கள் செயற்கையாக உருவாக்கி இருக்கிறோம். ஆகவே இது எல்லாமே சூழலுக்குள்ளே அடங்குது. இந்த சூழலோடு இயங்கித்தான் நாங்களும் சூழலோடு சேர்ந்து ஒன்றித்து வாழ்கிறோம். ஆகவே இந்த சூழலுக்குள்ள ஏற்படும் மாற்றங்களில் நாங்களும் இசைவாக்கம் அடைந்திருக்கிறோம். அதில் சிலது எங்களுக்கு நன்மையாகவும் அமையலாம், சிலது எங்களுக்கு தீமையையும் கொண்டு வரலாம். அவை நாங்கள் சூழலோட இயற்கையோட ஒன்றித்து வாழும் போது அதற்கு ஏற்ற போல நாங்களும் வாழ வேண்டும். இயற்கையை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், இயற்கைக்கு நன்மை செய்ய வேண்டும், இயற்கையை அன்பு செய்ய வேண்டும்னு படிக்கிறோம். ஆகவே நாங்கள் இந்த சுற்றாடல் பாடத்தில் உங்களுடைய பாடத்திட்டத்துக்கு ஏற்ப நிறைய பயிற்சிகள் இன்றைக்கி செய்திருக்கிறோம். இதே மாதிரி பயிற்சிகளை நாங்கள் அடுத்த வார வகுப்புலையும் நிறைய அழகுகளோடு தொடர்புடைய பயிற்சிகளாக செய்து பார்ப்போம். நீங்கள் தொடர்ந்து கல்வி தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.